நாங்க இருக்கோம் தைரியத்துல உடனே தகவல் சொன்னா உடனே நாங்க உங்களுக்காக இருப்போம். கடந்த 2 நாட்களாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வரும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காட்சிகள் கவனம் பெற்றுள்ளன. சரி, இந்த படை எப்படி செயல்படும்? சீருடையில் வலம் வரும் இந்த சிங்கப்பெண் படையினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கு அதிகமாக நடக்கின்றன அல்லது நடக்கக்கூடும் என்ற ரகசிய தகவல்களை சேகரிக்கின்றனர். அந்த ஹாட்ஸ்பாட் பகுதிகளை கண்டறிந்து அங்கு குற்றங்கள் நடக்காமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட பிற துறைகளுடன் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என கூறப்படுகிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினருக்கு தேவைப்பட்டால் துப்பாக்கி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பணி, விஐபி பாதுகாப்பு போன்ற இதர காவல்துறை பணிகளில் ஈடுபடுத்தப்படாமல் இந்த சிங்கப்பெண் படையினர் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் மட்டுமே பிரத்யேகமாக இயங்குவார்கள். முதற்கட்டமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி 70 தனிப்படைகள் தமிழகம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தனிப்படைகள் விரிவுபடுத்தப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் காவல்துறையில் பல ஆண்டுகளாக காலி பணியிடங்களும் நிரப்பப்படாமலேயே உள்ளதால் காவலர்கள் அதிக பணிச்சுமை, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாவதாகவும் கூறப்படுகிறது. காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பினால் மட்டுமே சிங்கப்பெண் அதிரடிப்படை போன்ற பல திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த முடியும் எனவும் காவல்துறை வட்டாரங்களில் பேச்சு எழுந்துள்ளது.